வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் கபலியண்ணா. ஏய் என்னடா குவாலிஃபிகேஷன் ஓகே தான், பட் நேஷ்னாலிட்டி இலங்கை தமிழ்னு இருக்கே. நான் ரொம்ப தெனாவட்டா பேசுகிறேண்ணா. அவன் ஏய் யாரா? தான் சிவன்காரன் தானா? ஓம் சார், ஸ்ரீலங்கன் அகதி தான். ஆனா தெரியும் சார், நான் அகதி என்று சொன்னால் எனக்கு வேலை கிடைக்காதுண்டு. சாரி சாஜு, நீங்கள் வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. ஏய் இல்லை, என்னடா உங்களோட பிரச்சனை? சரி, நாடு விட்டு நாடு பஞ்சு முளைங்க வந்துட்டு எங்காலங்கிட்ட நக்கலா பேசுறியா? ஏய் என்ன கையை முறுக்குதா? போண்ணா, இன்னும் 2 போண்ணா. நல்லா என்னடா பாக்க போண்ணா. என்னடா அடிக்கிற மாதிரி பாக்குற? அடே, அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்காம வேண்டாம், இங்கே வந்துருக்கு. என்ன அடிக்க என்னடா செய்ய போற? நீங்கள் ஒருத்தவங்க தான் எங்களை சாதி மதம் அகதி என்று பாராமல் அரவணைக்கிறது. சொல்லடா. சஜு தாசனை போட்டு அடிக்கிறாங்கடா. என்னடா சொல்கிறாய்? இரு, நான் அவன்கிட்ட காய்ச்சிட்டு கூப்பிட்றேன். ஹலோ மச்சான், உன்னை யாரடா அடிச்சது? சொல்லடா. அடே, அது ஒன்றுமில்ல. வேலைக்கு போனேன், வேலை என்ன? அடையா இந்த கதையை விடுறா. நீ உன்னை யாரும் அடிச்சா அதை முதல்ல சொல்லடா. என்னடா வேலை கிடைச்சிருக்காது? உன்னை யார் அடிச்சா என்று சொல்லடா. என்னோட ஃப்ரெண்டோட பொடியனோட அப்பா வந்து பெரிய கட்சியில இருக்காருடா. அவர்கிட்ட கூப்பிட்டு கதைப்போமடா. யாருன்னு சொல்லடா. எங்க இந்த கூட்டாளி பொண்ணு அப்பாட்ட சொல்லி இந்த வேலையை வேண்டி பார்ப்பான். டேய், அப்படி இல்லடா மச்சான். இவங்க நல்ல பெரிய கட்சி தானடா. 2026 ஆட்சிக்கு வந்தோட பாரு மச்சான். எந்த கட்சி தலைவர் எங்களை வந்து பார்த்துருக்காங்க? ஏய், இவங்க எங்களை வச்சு அரசியல் மட்டும்தான் செய்யறாங்க, எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீ சொல்வதும் சரிதான், இருந்தாலும் ஒரு முறை நம்புவோமாடா. அடே, இவ்வளோ காலம் செய்யாத அடுத்த வருஷம் ஆறா செய்ய போறாங்க. எங்கள் நாட்டில் இனப்படுகொலை நடக்க சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கையெழுத்து கூடி போட முடியல. போடா ஓமாடா, இப்பதானடா புரியுது. இவர்களை நம்பி நம்பி கடைசி வரை நம்ம அகதியா தானடா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏய், உண்டை மட்டும் விளங்கிக்கொள். முதல் யாரும் வரட்டும், வந்து எங்களுக்கு எதுவும் செய்யட்டும். புரோத அதை பற்றி கதைப்பான். விளங்கினது சும்மா போடா.